ஸ்டார்ட் ரோலிங். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் செய்த முதல் வேலை தமிழகத்தில் இந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக நடந்த எல்லா போராட்டங்களின் பின்னணியிலும் திமுக இருந்து தூண்டிவிட்டது. நாங்கள் சேலம் 8 வழிச்சாலையை எதிர்க்கவே இல்லை என்று பச்சையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் சொன்னார். சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. அது 8 வழிச்சாலையில் தமிழகமே கொதிச்சு போச்சு. திமுக அரசு கொண்டு வந்த இன்னொரு ரியல் எஸ்டேட் திட்டம் என்னவென்றால் பரந்தூர் விமான நிலையம். சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் அத்தனையையும் வாங்கி போட்டாங்க. மு.க. ஸ்டாலின் குடும்பம் எத்தகைய பேராசை பிடித்த குடும்பம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு 2026 தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு இது கேட்பதற்கு அவமானமாக இல்லையா? கூச்சமே இல்லாமல் தோளில் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நானும் ஒரு டெல்டாக்காரன்னு எத்தனை முறை முதல்வர் பேசியிருக்கிறார், கவனித்திருக்கிறீர்களா? அதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்னா நானும் ஒரு டெல்டாக்காரன், அந்த அடிப்படையில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. அதிமுக ஆட்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையிலேருந்து சேலத்துக்கு 8 வழிச்சாலைன்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஒரு பாலமோ சாலையோ தொழிற்சாலையோ அமைப்பதென்றால் அரசு நிலம் கையகப்படுத்த வேண்டும். அப்படி நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். அரசு இத்தனைக்கும் 4 மடங்கு சந்தை விலையை விட 4 மடங்கு விலை கொடுப்பதாக அப்போது அறிவித்திருந்தது. ஆனாலும் அதையும் மீறி கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டங்கள், பெரும்பாலான போராட்டங்களை பின்னால் இருந்து தூண்டிவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம். நான் ஏற்கனவே பேசிய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதிமுக ஆட்சியில் எப்போ பார்த்தாலும் போராட்டம் நடக்கும். என்னென்னா, அதிமுக ஆட்சியில் குறைந்தபட்ச ஜனநாயகம் இருந்தது. போராட்டம் நடத்த அனுமதிச்சாங்க. மக்களை அவங்களோட குறைகளை வெளிப்படுத்தணும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் ஜனநாயகம். ஸோ அந்த போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதி அளிக்கப்பட்டது. ஸோ மக்கள் போராட்டம் நடத்தினார்கள், விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். ஸ்டாலின் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு இவரே போய் போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. தமிழகத்தில் இந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக நடந்த எல்லா போராட்டங்களின் பின்னணியிலும் திமுக இருந்து தூண்டிவிட்டது. அப்போ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்றது எல்லாம் பின்னால் தான் தெரிந்தது. திமுக கடுமையாக இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்தது. ஆனால் திமுக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக அரசு மக்கள் மற்றும் விவசாயிகளின் எதிர்ப்பை பார்த்துவிட்டு இந்த திட்டத்தை கைவிடும் என்பதை திமுகவினர் எதிர்பார்க்கவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏவ வேலு அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், எப்படி இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி திருவண்ணாமலை செய்யாருன்னு அந்த பக்கம் பூரா நிலத்தை வாங்கி போட்டுட்டாங்க. அதிமுக அரசு மக்கள் எதிர்ப்பெல்லாம் பார்த்துட்டு திட்டத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த திட்டம் வந்தால் தானே நிலம் விலையேறும். இந்த ஆட்சி வந்த பிறகு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏவ வேலு அவர்கள் நாங்கள் சேலம் 8 வழிச்சாலையை எதிர்க்கவே இல்லை என்று பச்சையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் சொன்னார். இது நீங்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல, திராவிட முன்னேற்றங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல. விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டு சாலை போடுங்கள் அல்லது மாற்று வழி காணுங்கள். இப்போயும் சட்டமன்றத்தில் எடுத்து நாளைக்கு உங்கள்கிட்ட படிக்கிறேன். இதுதான் திமுகவுடைய கொள்கையாக வச்சிருந்த மொழியை, வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. அது 8 வழிச்சாலையில் இதுபோல் திருவண்ணாமலையில் செய்யாறு பகுதியில் சிப்காட், தமிழ்நாட்டின் அந்த தொழில் முன்னேற்ற பொதுத்துறை நிறுவனம் அங்கே ஒரு தொழிற்பூங்கா அமைப்பதற்கு சிப்காட்டில் நிலங்களை கையகப்படுத்துகிறது. மேல்மா, செய்யாறு உள்ளிட்ட அந்த பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள், கிராமப்புற மக்கள் இந்த எங்களது விவசாய நிலங்களை எடுக்கக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர், போராட்டம் நடத்துகின்றனர். எல்லா போராட்டங்களும் அமைதி வழி போராட்டம், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு பந்தல் போட்டுக்குவாங்க, போய் உண்ணாவிரதம் இருப்பாங்க, தொடர் உண்ணாவிரதம் இருப்பாங்க, உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவாங்க, கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குற போராட்டம் நடத்துவாங்க. இது போன்ற போராட்டங்கள் தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 4 நவம்பர் 2023 அன்று விவசாயிகள் இதே மாதிரி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போது காவல்துறை ஒரு 18 பேரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிடுறாங்க. வழக்கமாக இந்த போராட்டம் நடத்துகிறவங்களெல்லாம் கைது பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு கேஸை போட்டு விட்ருவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு அனுப்பி விட்ருவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் செய்யாறு மேல்மா பகுதியில் இந்த போராட்டம் நடத்தியதில் 20 பேரை ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, சிறைக்கு. ரிமாண்டுக்கு அனுப்பியதோடு இல்லாமல் பாக்கியராஜ், பச்சையப்பன், தேவன், சோழன், அருள் ஆறுமுகம், திருமால் உள்ளிட்ட 7 பேரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது திமுக அரசு. நம்ப முடியுதா உங்களால்? குண்டர் சட்டம் என்பது எதற்காக? ரவுடிகளை,
கொலை செய்பவர்களை, நில அபகரிப்பில் ஈடுபடுபவர்களை, கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை, போதைப்பொருள் விற்பவர்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை அடைத்தது இந்த திமுக அரசு. தமிழகமே கொதிச்சு போச்சு. என்னையா விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அந்த போராட்டம் நடத்துகிற விவசாயிகளை போய் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறீங்களே, மனுஷங்களா நீங்கள்ட்டு கடுமையான கண்டனங்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகளே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டன. திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் என்னங்க விவசாயிகளை போய் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறீங்களே அப்படின்னு கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததும் அந்த குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்களில் அருள் ஆறுமுகம் என்பவரை தவிர மீதமுள்ள 6 பேர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று தமிழக அரசிடமிருந்து அறிவிப்பு வெளிவந்துவிட்டது. 6 பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்போது அரசு சார்பில் சொல்லப்பட்ட விளக்கம் என்ன தெரியுமா? முதல்வருக்கு தெரியாமல் குண்டர் சட்டத்தை போட்டுட்டாங்க, முதல்வரோட கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றதும் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு. ஃபஸ்ட்டு இது கேட்பதற்கு அவமானமாக இல்லையா? ஒரு சிப்காட் நிலம் எடுக்கிறதுக்கு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அந்த போராட்டத்தில் இருக்கவங்கள ரிமாண்டு பண்ணுறாங்க, ரிமாண்டு பண்ணி அதில் 7 பேர் மேலே குண்டாஸ் ஆக்ட் போடுறாங்க. இது எப்படி ஒரு முதல்வருக்கு தெரியாமல் இருக்கும்? உளவுத்துறை இதை முதல்வரிடம் சொல்ல வேண்டாமா? முதல்வருக்கு தெரியாமல் இது நடந்து விட்டது என்பதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இருக்க வேண்டாமா? சரிங்க, உண்மையிலே தெரியலன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். தெரியாமல் போட்டுட்டாங்க. வாபஸ் வாங்கின உடனே அந்த குண்டாஸ் டிடென்ஷன் ஆக்டை ரெக்கமெண்ட் பண்ண அந்த எஸ்பியையும் அந்த குண்டாஸ் டிடென்ஷன் ஆர்டரில் கையெழுத்து போட்ட அந்த கலெக்டரையும் ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் ஒரே ஒரு நடவடிக்கை கூட அந்த கலெக்டர் மேலேயோ எஸ்பி மேலேயோ எடுக்கவில்லை. ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலைங்க. என்ன காரணம் என்று யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல சிப்காட் வரும். சிப்காட் வந்துச்சுன்னா நிலமெல்லாம் விலை ஏறும் என்று திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு அந்த ஏரியா பூரா நிலத்தை வாங்கி போட்டிருக்காரு. நிலத்தை வாங்கி போட்ட பிறகு அந்த சிப்காட் வந்தால் தானே நிலத்தோட விலை ஏறும். ஏற்கனவே 8 வழிச்சாலை ரத்து பண்ணதுனால அவர் வாங்கி போட்ட நிலம் விலை ஏறல. இப்போ சிப்காட்டும் வராமல் போச்சுன்னா இதனால் ஏவ வேலு சொல்லித்தான் அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்கிறார். கூச்சமே இல்லாமல் தோளில் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நானும் ஒரு டெல்டாக்காரன்னு எத்தனை முறை முதல்வர் பேசியிருக்கிறார், கவனித்திருக்கிறீர்களா? இதே போல் திமுக அரசு கொண்டு வந்த இன்னொரு ரியல் எஸ்டேட் திட்டம் என்னவென்றால் பரந்தூர் விமான நிலையம். சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையம் போதவில்லை, கூடுதலாக ஒரு விமான நிலையம் வேண்டும் என்ற திட்டம் திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேயே இந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டது. மொத்தம் 4 இடங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. படாலம், திருப்போரூர், பன்னூர் மற்றும் பரந்தூர் ஆகிய 4 இடங்களை புதிய விமான நிலையம் கட்டுவதற்கு அரசு பரிசீலிக்கிறது. பரந்தூர்லையும் விமான நிலையம் கட்டினா எவ்வளவு விவசாய நிலங்கள் பறிபோகின்றன, எவ்வளவு நீர்நிலைகள் பறிபோகின்றன என்பதையெல்லாம் ஆராய்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேயே வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் அங்கே நில அளவையெல்லாம் செய்யும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவித்த உடனே பரந்தூரில் விமான நிலையம் கட்டலாம் என்ற எண்ணத்தை அதிமுக அரசு அப்படியே விட்டுவிட்டது. ஸோ அடுத்த திமுக ஆட்சிக்கு வருது, ரைட்டுங்களா? மொத்தம் 4 இடம் சொன்னேன். படாலம், திருப்போரூர், பன்னூர் மற்றும் பரந்தூர். இதில் பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டலாம் அப்படின்ட்டு இவங்க முடிவெடுத்துறாங்க. யார்? திமுக அரசு. ஸோ 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் செய்த முதல் வேலை அந்த பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் அத்தனையையும் வாங்கி போட்டார்கள். பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்றதுக்கு முன்னாடி பரந்தூர் பகுதியில் ஒரு ஏக்கரோட விலை எவ்வளோ தெரியுமா? 2 லட்சம். 2021 ஜனவரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா விளையிற 3 போகம் நெல் விளையிற பூமி அது. பலமுறை நாங்கள் போயிட்டு சவுக்கு மீடியா சார்பாக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பரந்தூர் தான் விமான நிலையம்ட்டு திமுக அரசு முடிவெடுத்து விட்ட பிறகு 8 கோடி கொடுத்தால் கூட, ஒரு ஏக்கர் 8 கோடி கொடுத்தால் கூட இன்று விற்பதற்கு அங்கே நிலம் இல்லை. அந்த அளவுக்கு நிலம் வெளியேறிவிட்டது. என்ன காரணம் என்றால் அங்கே விமான நிலையம் வந்தால் அருகாமையில் 5 நட்சத்திர ஓட்டல்களை கட்டி கொள்ளை காசு சம்பாதிக்கலாம் என்று திமுகவினர் அத்தனை பேரும், திமுகவினர் மட்டுமல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் நிலத்தை அங்கே வாங்கி போட்டுவிட்டு தான் இந்த விமான நிலையம் வந்தே தீர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இதுதான் டெல்டாக்கார முதல்வர் செய்யக்கூடிய வேலையா? அது மட்டுமல்ல, அந்த பரந்தூர் மக்கள் 1000 நாட்களை கடந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பரந்தூர், ஏகனாபுரம் அந்த பகுதியில் உள்ள கிராமம். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்ன்றது சொல்லிடுறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ஊர். மோட்டார் பாசனம் கிடையாது, நதிநீர் பாசனம் கிடையாது, 3 போகம் நெல் விளையக்கூடிய பூமி. எப்படி பாசனம் என்று கேட்டீர்கள் என்றால், பெரிய பெரிய பல்லவ ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பெரிய பெரிய ஏரிகள் அங்கே இருக்கின்றன. பெரிய ஏரி, கம்பன் கால்வாய் என்று ஒரு கால்வாய் அங்கே ஓடுகிறது. பெரிய ஏரி இருக்கிறது. ஏரி அப்படின்னா உயரமான ஒரு இடத்துல ஒரு ஏரி. அந்த ஏரி நிரம்பியதும் அந்த ஏரியிலிருந்து நீர் வழிந்து
அடுத்த ஏரிக்கு செல்லும். அடுத்த ஏரிக்கு அந்த நீர் செல்லும்போது அது வழியாக கால்வாய் போகுது இல்லையா, அது பக்கம் பூரா பாசனம். அடுத்த ஏரிக்கு அந்த நீர் சென்றதும் அது நிரம்பியதும் அங்கிருந்து அடுத்த ஏரிக்கு அது செல்கிறது. தஞ்சாவூரை விட அதிகமாக, தஞ்சாவூரில் கூட மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வந்தால் தான் நெல் போட முடியும். இங்கே 3 போகமும் நெல் விளைவிக்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற கிராமங்கள் அந்த கிராமங்கள் பூரா. அது மட்டுமல்லாமல் சென்னையோட வெள்ளத்தை வடிப்பதற்கு மிக முக்கியமான நீர்நிலையாக அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஏரிகளும் அந்த கம்பன் கால்வாய் உள்ளிட்ட கால்வாய்களும் பயன்படுகின்றன. சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு மற்றும் கூவம் ஆறு இருக்கிறதல்லவா, அங்கே அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பினாலும் அங்கிருந்து அந்த தண்ணீர் கம்பன் கால்வாய் வழியாக வடிந்து சென்னையில் செம்பரம்பாக்கம் மற்றும் அடையாறு ஆறு வழியாகத்தான் கடலில் சென்று கலக்கிறது. இப்போது இவர்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையம் எங்கே வருகிறது தெரியுமா? அந்த விமான நிலையத்தோட ரன்வேயே ஏரி மேலே தான் ரன்வேயே வருது. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கின்றது. அந்த நீர்நிலைகள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை ஆராய்ந்து விட்டு நாங்கள் விமான நிலையம் அமைக்கிறோம் என்று திமுக அரசே மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் என்பவர் தலைமையில் இந்த நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை மட்டும் ஆராய்வதற்கு மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை அமைக்கிறார்கள். அந்த கமிட்டி தனது அறிக்கையை எவ்வளவு நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றன தனது அறிக்கையை கொடுத்து விட்டது. அந்த அறிக்கையை இன்று வரை திமுக அரசு வெளியிடவில்லை. 2023 ஒரு அவசர சட்டத்தை திமுக அரசு சட்டப்பேரவையில் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றியது. என்ன அந்த சட்டம்? அவசர சட்டம் என்றால், அரசு திட்டத்துக்கு நீர்நிலைகள் இருந்தால் சுற்றுச்சூழல் ஆய்வு நடத்தாமல் நிலம் கையகப்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம். மிக மிக முக்கியமான திட்டங்களாக இருந்தால் எந்த விதமான விதிமுறைகளையும் பின்பற்றாமல் எல்லா நிலங்களையும் கையகப்படுத்தலாம்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இது 2023 இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரியாக 2026 மார்ச் முதல் வாரத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிடுகிறது. என்ன அந்த அரசாணை என்றால், பரந்தூர் விமான நிலைய திட்டம் இந்த அவசர சட்டம் சொன்ன இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஸோ நீர்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையத்திற்காக இந்த நிலங்களை யாருடைய எதிர்ப்பையும் மீறி கையகப்படுத்தலாம் என்பதுதான் இந்த அவசர சட்டத்தோட நோக்கம். அந்த பரந்தூர் மக்கள் நடத்திய அந்த போராட்டத்தை ஊடகங்கள் சென்று கவர் செய்துவிடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை ஊரடங்கில் வைத்திருப்பது போல தமிழக அரசு வைத்திருந்தது. அந்த ஊருக்கு போகிற 4 எல்லையிலும் காவல்துறையை போட்டு அந்த ஊர்க்காரங்களை தவிர வேறு யாருமே உள்ளே செல்லக்கூடாது, பத்திரிகையாளர்கள் செல்லக்கூடாது. இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இவர்களுடைய நோக்கம் விமான நிலையத்தை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை பெருக்க வேண்டும் என்பது அல்ல. அந்த பக்கத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சொந்தமான அந்த பண்ணை வீடு எங்கே இருக்கிறது தெரியுமா? உளுந்தை என்ற கிராமத்தில் இருக்கிறது. அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் நடத்தி கொண்டிருந்த ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டரோட இடமும் அங்கே தான் இருக்கிறது. அந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா உளுந்தையில் இவர்களுடைய நிலம் மட்டுமல்லாமல் இவர்கள் பினாமி பெயர்களில் வாங்கி போட்டுள்ள நிலங்கள் அத்தனையின் விலையும் பல மடங்கு உயரும். இந்த குடும்பத்தோட பேராசை எப்படிப்பட்ட பேராசை என்பது உங்களுக்கு புரிகிறதா? ஏற்கனவே நான் 2 லட்சம் கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அது போதாதா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் வயிற்றில் அடித்து நீங்கள் விமான நிலையம் கட்ட வேண்டுமா? நீங்களும் நானும் வேறு வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம். தான் வச்சிருக்கிற 2 ஏக்கர் நிலத்தில் 3 போகம் நெல் மட்டும் விளைவிச்சு அதன் மூலமாக தனது வாழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகிட்டு கையில் பணத்தை கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் போய் 8வது மாடியில் குடியிருன்னு அவன் எப்படிங்க குடியிருப்பான்? தொழில் என்னங்க பண்ணுவான்? விவசாயத்தை தவிர அவனுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. ஆனால் அவர்கள் வயிற்றில் அடித்து அந்த விமான நிலையத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று தான் தேர்தல் நெருக்கத்தில் 2026 மார்ச் மாதத்தில் இவர்கள் பரந்தூர் விமான நிலையத்தை இந்த அவசர சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மு.க. ஸ்டாலின் குடும்பம் எத்தகைய பேராசை பிடித்த குடும்பம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு 2026 தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். விவசாயிகள் வயிற்றில் அடித்த ஆட்சி தான் இந்த ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தப்பித்தவறி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வந்தால் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயம் மொத்தமாக அழிக்கப்பட்டு விடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, அந்த ஏரிகளின் மீது கட்டிடங்கள் கட்டப்பட்டால் சென்னை வெள்ளக்காடாகும் அபாயமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்களிக்கணுன்றது தான் அவங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள், கோரிக்கை. நன்றி. தமிழகத்தை காப்போம்.